ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ அகைன் உங்களை வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸ் டெய்லி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு தர மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் பயங்கரமான கிராஷ் தான் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸாக பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்டாக்ஸ் நான் வாங்கியிருந்தேன் F&O கால். ஸோ அது இப்போ டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ அதை பற்றி பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக என்னென்ன நியூஸ் இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த எந்த ஸ்டாக் சொல்லியிருந்தோம் அந்த ஸ்டாக் என்ன ஆயிருக்கு அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை நான் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் 6ஆம் தேதி. ஸோ இது எனக்கு எங்கே என்ட்ரி கொடுத்துச்சு அப்படின்னா கரெக்டாக 25 ரூபாவில் நான் இதை பிடிச்சேன். ஸோ இது நான் வாங்க சொன்ன ரேஞ்ச் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20லேருந்து 25க்குள்ளே வாங்க சொல்லியிருந்தேன். ஒரு நண்பர் கூட ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ 35 ரூபான்றது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சிருங்க. ஸோ அடுத்ததான் 45, அதுக்கப்புறம் 60 போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டாக் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்டீஜ் 30 மார்ச் 1300 புட்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷனை தான் நான் வாங்க சொல்லியிருந்தேன். ஸோ எத்தனை பேர் நான் வாங்க சொல்லியிருந்தேன் மீன்ஸ் நான் வாங்கியிருந்தேன், உங்களை நான் வாங்க சொல்லலை. பிகாஸ் ஆஃப் இது F&O அப்படின்றதால ரொம்ப ரிஸ்கி. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக நம்மளோட தேர்டு டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு. அதாவது 60 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. நம்ம 25 ரூபாவில் பிடிச்சோம் இந்த ஸ்டாக்கை. பிடிச்சது இப்போ 60 ரூபாவில் ரீச் ஆகிட்டு அதுக்கு மேலேயும் சஸ்டெயின் ஆக முடியல. ஸோ 64 ரூபா வரைக்கும் போயிட்டு நேராக இப்போ ஒரு 45 ரூபாவில் ரீச் ஆகிருக்கு. ஸோ இப்போவுமே லாபத்தில் தான் இருக்குது. பட் ஆனால் நான் 60 ரூபாலே செல் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன் பிரஸ்டீஜின் பொறுத்த வரைக்கும். அடுத்தது இன்னைக்கு நான் ஒரு ஸ்டாக் கொடுக்க போகிறேன். ஸோ அதை நான் வீடியோ எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நிஃப்டி லெவல் என்ன, சென்செக்ஸ் லெவல் என்ன, 3-4 ஸ்டாக்ஸ் நம்ம எப்பவுமே ஒரு ரெக்கமெண்டேஷனாக கொடுப்பேன். ஸோ அது என்ன லெவலில் போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பிபிடி ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓவர்வியூ பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டோட ஓவர்வியூ என்ன சொல்ல வருது அப்படின்னா இன்னைக்கு சென்செக்ஸ் ஒரு 1352 பாயிண்ட் காலி பண்ணிட்டாங்க. நிஃப்டியை 422 பாயிண்ட் இன்னைக்கு மைனஸ் ஆயிருக்கு. அதாவது மார்க்கெட் கேம்ப் ஓவரால் மார்க்கெட் கேம்ப்ல இருந்து இன்னைக்கு 15 லட்சம் கோடி வெளியே போயிருக்கு. அதாவது வைப் அவுட் ஆயிருக்கு. இது பெரிய பெரிய மைனஸா நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்தியாவோட விஐஎக்ஸ் அதாவது வாலண்டைல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 3.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஓவராலாக 17.52% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த 15 lakhs crores வெளியே போயிருக்கிறது தான். ஸோ பங்குச்சந்தையோட பெரிய வீழ்ச்சியா நான் இதை தான் பார்க்குறேன் இன்னைக்கான வீழ்ச்சி. இதுக்கான ரீசன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஏஷியன் மார்க்கெட்டை சவுத் கொரியாவாகட்டும், தாய்வான் ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், ஆஸ்திரேலியா, S&P 500 ஆகட்டும், நாஸ்டாக், டவு இது எல்லாமே அரௌண்ட் 7 to 3.0 வரைக்கும் இன்னைக்கு லாஸஸை புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ப்ளஸில் இன்னைக்கு வேர்ல்டு ஜியோ மார்க்கெட்டில் பார்க்கும்போது வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸில் இருந்தது என்னென்ன தெரியுமா? வெஸ்ட் குருடாயில் அதாவது 26 ரூபா அப்படின்றது இன்னைக்கு ப்ளஸில் இருந்துச்சு. அதே மாதிரி பிரெண்ட்டுக்கு ஏஷியனோட குருடாயில் 23% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நேச்சுரல் கேஸ் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே டிமாண்டை வச்சு மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஆனால் நான் சொல்ல வந்த அந்த சவுத் கொரியா ஆகட்டும், தாய்வான், ஜப்பான், ஆஸ்திரேலியா, S&P 500 இது எல்லாமே அரௌண்ட் 7 to 5% வரைக்கும் இன்னைக்கு கீழே விழுந்துருந்துச்சு. இது பெரிய 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 ஒரு ப்ராப்ளம்ல போய் மாட்டியிருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் நம்ம இஸ்ரேல், ஈரான், அப்புறம் US இவங்க 3 பேரோட சண்டையில தான். ஸோ அதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானோட நிக்கி ஃபியூச்சர் பிளச் பண்ணியிருக்காங்க ஓவர் 7%. அப்படி இருந்துமே இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. சில ஸ்டாக்ஸ் மார்க்கெட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. அதையுமே நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ ஆயிலோட ஷாக் பார்ப்போம். ஸோ என்ன இது ஆயில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குருட் ஆயில் ப்ரைஸ் இன்னைக்கு பேரலுக்கு 115 ரூபா பெர் பேரலுக்கு இன்னைக்கு சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு குருட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். அதாவது இது ஹையஸ்ட் சின்ஸ் ஜூலை 2022. அதாவது 4 வருஷத்துக்கான ஹையை இது கொடுத்துருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாலண்டரி இருந்தது. அதாவது ரஷ்யா அண்ட் உக்ரைன் சண்டை போடும்போது
அதை விட இது வந்து ஹையா வந்து போயிருக்கு. அதாவது 25% வந்து ஒரே நாள்ல வந்து ஏறி இருக்குன்னா இதுக்கான மெயின் ரீசன் வந்து யுஎஸ் ஈரான் கான்ஃபிளிக்ட் மட்டும்தான். ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, யுஎஸ்க்கும் இஸ்ரேலுக்கு போகிறது. மீதி எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாலுமே அந்த இடத்துல வந்து அவங்களால பெருசா வந்து இன்சூரன்ஸ் இல்லாததால போறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்றது தான். ஸோ இதுல வந்து இந்தியாவோட இம்பாக்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்ஃப்ளூவேஷன் ப்ரெஷர் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது இன்ஃப்ளேஷன்னாலே தெரியும், நம்மளோட யூடியூப் சேனலோட நேம் தான் அது, பணவீக்கம். ஸோ இந்த பணவீக்கத்தோட ப்ரெஷர் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் டிஃபிக்டிக் அப்படின்னா, ஸோ கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து ஒரு பயங்கரமான டிஃபிகல்ட் வைட்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இம்போர்ட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 85% வரைக்கும் வேணால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ருப்பியோட வீக்னஸ் வந்து ரெக்கார்ட் லோ வந்து தொட்டுக்கிட்டே இருக்கு. அதாவது யூஎஸ்க்கு நிகரான இந்தியன் ருப்பி வந்து வேல்யூ ரொம்ப கம்மியாயிட்டே போகுது அப்படின்றதையும் வந்து நம்ம புரிஞ்சே ஆகணும். எஃப்ஐஸோட அவுட்ஃப்ளோ வந்து கண்டினியூஸாக இருக்குது. முந்தா நேற்று கூட 8000 கோடிக்கு வித்துட்டு போனாங்க. இன்னைக்கு எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படின்றத வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்தியாவோட இம்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 80% வந்து குருடாயில் வந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம். அதாவது நம்மளோட இறக்குமதியாக தான் இருக்குது, ஏற்றுமதியாக இல்லை. ஸோ நம்ம வந்து குருடாயில் தயாரிக்கல, ஒன்லி இறக்கி தான் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. செக்டார் இம்பாக்ட் பார்ப்போம். ஸோ செக்டார் இம்பாக்ட்ல மோஸ்ட் ஹிட் ஆனது இன்னைக்கு நெகட்டிவ்ல இருந்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் மார்க்கெட் தான். அதாவது ஆயில் மார்க்கெட்னா ஆயிலை வாங்கி விற்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு 5 to 9% வரைக்கும் இன்னைக்கு கீழே விழுந்துருந்துச்சு. ஏவியேஷன்ல மெயினாக ஆயில் தேவைப்படுது. இன்னொன்று வந்து ரூட்ஸ், அதாவது பிளைன் போகிறதுக்கான ரூட்டை வந்து கிளியரா இல்லை. ஸோ அதனால வந்து ஒரு 500 ஃப்ளைட்டு கிட்ட வந்து கேன்சல் ஆயிருந்தது. அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது 6 to 8% வந்து இன்னைக்கு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு. ஸோ நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டார் அதுவுமே வந்து ஒரு ஆயில் பேஸ்டாக தான் வேணும். அதே மாதிரி ஜியோவில் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான டொமஸ்டிக் சேல்ஸ் இல்லாமல், எப்படி சொல்றது, டொமஸ்டிக் சேல்ஸ் மட்டும் இல்லாம ஓவராலா வந்து நம்ம வந்து சேல்ஸ் நம்ம வந்து பார்க்கணும் ஜியோ நேஷனலா. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு 4.68% வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி மெட்டல் வந்து ஒரு 3.5% அடிச்சு கீழே தள்ளியிருக்காங்க. பெயிண்ட் வந்து 3 to 5%. இந்த பெயிண்ட் வந்து மெயினாக குருடாயில வச்சு இவங்க வந்து அதை மூலத்தனமாக வந்து தயாரிக்கிறதால ஸோ இதையுமே வந்து இன்னைக்கு அடிச்சு கீழே தள்ளியிருக்காங்க. ஸோ டயர்ஸும் வந்து குருடாயில பேஸ் பண்ணி தான் வந்து வருது அப்படின்றதால இதுவும் இந்த செக்டார்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து 4 to 8% வந்து இன்னைக்கு கீழே விழுந்துருந்துச்சு. அதே மாதிரி சைலண்டா வந்து பாசிட்டிவ்ல இருந்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி சர்வீஸ். ஸோ ஐடி சர்வீஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து கீழே தள்ளிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு லாஸ்ட் ஹிட்டா வந்து ஒரு 0.55% மட்டும் கீழே விழுந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன பிளஸ்ஸா பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மால செலக்டிவான ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ கிளெமார்க் ஆகட்டும், இல்லை வந்து நம்மளோட ரெட்டி ஆகட்டும், இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் மட்டும் ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ அதனால செலக்டிவ் பையிங்ல மட்டும் ஃபார்மா செக்டரை வந்து பார்க்கலாம். ஸோ எனர்ஜி ப்ரொடியூசர் அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னா ஓஎன்ஜிசி ஆகட்டும், ரிலையன்ஸ், இவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு சஸ்டைனபிளாக இருந்தாங்க, பாசிட்டிவாக இருந்தாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில். டிஃபென்ஸ் செக்டார் நம்ம சொல்லவே தேவையில்ல. ஏன்னா ஒரு சண்டை வருது அப்படின்னா கண்டிப்பாக டிஃபென்ஸ் செக்டார் வந்து ஒரு மூமெண்ட்டை கொடுக்கும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 3% வந்து ரேலி கொடுத்துருந்தது. ஸோ கோல்டு சில்வர் வந்து ஹெச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிமாண்ட் கம்மி ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ வந்து குருடாயில நோக்கி தான் எல்லாரும் போறதால கோல்டு அண்ட் சில்வரை வந்து இப்போதைக்கு ஹெச் பண்றாங்க. ஸோ பியூசி ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ்டு சென்டிமெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் பெருசா வந்து நம்மளுக்கு வந்து அதோட வீழ்ச்சியை வந்து நம்மளால பார்க்க முடியல அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சென்செக்ஸ்ல வந்து ஓவராலா 30 ஸ்டாக்ஸ் வந்து அவங்களோட சென்செக்ஸ்குள்ள இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா 25 ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு வீழ்ச்சியை தான் கண்டிருக்கு. அதாவது ரெட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 16 முக்கிய கழக அனைத்தும் சிவப்பு தான். அதாவது 16 மேஜர் செக்டார்ல இருக்கிற
எல்லா ஸ்டாக்குமே வந்து ஒரு ரெட்ல தான் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வீழ்ச்சின்னு பாத்துக்கோங்க. இதுக்கு மெயினா வந்து காரணம் ஏசியன் மார்க்கெட் எல்லாமே கீழே விழுந்தது தான். ஸோ டாப் லூசர்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் தான். ஸோ ஒரு 5.5% வந்து இன்னைக்கு கீழே விழுந்திருந்தாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் ஒரு 5.5%, ஈச்சர் மோட்டார், மாருதி சுசுகி, பஜாஜ் ஆட்டோ, இன்னைக்கு ஆட்டோ செக்டார் எல்லாமே வந்து கீழே விழுந்திருந்தது. அதாவது அரௌண்ட் 5 to 4% வரைக்கும் கீழே விழுந்திருந்தது. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா குருடாயிலா இருக்கலாம். பட் ஆனா இன்டர்நேஷனலா சேல்ஸ்ன்றது வந்து குறையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அன்செர்டினிட்டியான இப்போ இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கலை வச்சு. ஸோ அதுக்கான மெயின் ரீசனாக தான் இருக்கு. அதே மாதிரி ரூபாயோட வீழ்ச்சி எவ்வளோ இருக்கு, அதாவது வீக்னஸ் ஆஃப் ருபி இன்க்ரீஸ் இம்போர்ட் பில் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் லோ வந்து இன்னைக்கு எட்டியிருக்கு. அதாவது 92.33 பைசா அப்படின்றத வந்து யூஎஸ் டாலருக்கு நிகராக வந்து இருக்கு. அதாவது டிஃபரன்ஷியேட் ப்ரீவியஸோட நேத்துல இருந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 59 காசு இன்னைக்கு மட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா குரூடாயில் வந்து காஸ்ட் ஏறுது. ஸோ இம்போர்ட் காஸ்ட் வந்து அதிகமாகும். அதே மாதிரி ஃபாரின் இன்ஸ்டிடியூட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட்லி வந்து இப்போ எப்படி சொல்றது, வித்துட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்பை தான் நிறைய வந்து ஃபாரின் இன்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கிறதால டாலர் வந்து டிமாண்ட் பண்ணி இருக்கிறதால தான் நம்மளுக்கு வந்து குட் ரைஸ் ஆயிட்டே இருக்கு டாலரை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் ருப்பி வந்து வீக்கன் ஆயிட்டே போகுது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ பம்ப் ப்ரைஸ் பார்ப்போம். அதாவது ஓஎம்ஜி டவுன்கிரேட் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து பியூபிஎஸ் குளோபல் புரோக்கரேஜ் அப்படின்றவங்க தான் வந்து இதோட டேட்டா கொடுத்துருக்காங்க. அவங்களோட டவுன்கிரேட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிபிசிஎலுக்கு வந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 425 ரூபால இருந்து 365 ரூபா அப்படின்றத வந்து டவுன் சைடா வந்து இவங்க வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆயிலுக்கு நியூட்ரல் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதோட கரண்ட் ப்ரைஸ் 190 ரூபாலேருந்து 175 ரூபா வரும். அதாவது இங்கேருந்து 8 ரூபா வந்து டவுன் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெச்பிசிஎல் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் ரேட்டில் இருக்காங்க. 540 ரூபால இருந்து 340 ரூபா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க இருந்து 37% வந்து கம்மியாகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து மெயின் முழுக்க குருடாயிலோட வீழ்ச்சி, அதாவது விலை மாறுதல்ல வந்து லாபத்தை வந்து கம்மி பண்ணும் இந்த ஸ்டாக்குக்கு எல்லாத்துக்கும் அப்படின்றதால இவங்க வந்து இப்போதைக்கு ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்குல்ல, ஸோ அதை பத்தி பார்ப்போம். ஏஷியன் மார்க்கெட் பிளஸ் யூஎஸ் ஃபியூச்சர் என்ன ஆயிருக்கு அப்படின்றத. ஏஷியன் மார்க்கெட்ல மெயினா பார்க்க வேண்டியது நிக்கி தான். ஸோ ஜப்பானோட நிக்கி பார்த்தீங்க அப்படின்னா 7% கீழே விழுந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் க்ளோசிங் பேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 88 பாயிண்ட் வந்து ஏறி 0.88 பாயிண்ட் ஏறி 6.22 பாயிண்ட்ல வந்து க்ளோஸ் ஆச்சு. சவுத் கொரியா பார்த்தீங்க அப்படின்னா 6.68 வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருந்தது. தைவான், ஆஸ்திரேலியா இது எல்லாமே வந்து அரௌண்ட் 6 to 4% வந்து இன்னைக்கு கீழே விழுந்து க்ளோஸ் ஆயிருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.82% வந்து கீழே விழுந்திருந்தது. S&P 500 பார்த்தீங்க அப்படின்னா 1.61, நாஸ்டாக் 100 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.65 அப்படின்றது வந்து இன்னைக்கு கீழே விழுந்திருந்தது. இதுக்கான மெயின் என்ன வாலண்டைலி பார்த்தீங்க அப்படின்னா குருடாயோட வேல்யூ ஹை தான் அப்படின்றத வந்து புரிஞ்சிக்கலாம். ஸோ 52 வீக் ஹைல வந்து குருடாயில் வந்து இப்போ சேல் ஆயிட்டு இருக்கு. அதாவது பிரெண்ட்டுக்கு $116 வந்து இன்னைக்கு வந்து ஹையா வந்து ஏறி க்ளோஸ் ஆகிருக்கு ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதே வந்து வெஸ்டர்ன், அதாவது ஸ்டாக், அதாவது வெஸ்டர்ன் யூரோப் ஆகட்டும் இல்லை யூஎஸ் ஆகட்டும், இதுக்கு என்ன வேல்யூவில் இப்போ ஏறி இருக்கு அப்படின்னா $115 வந்து ஏறி இருக்கு. அதாவது 25% வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கு சிங்கிள் டேலேயே அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். டெக்னிக்கலா பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நான் வந்து சப்போர்ட்டை வைக்க போறது கிடையாது. சப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா இல்லைனாலுமே மெயின் சப்போர்ட் இப்போதைக்கு எங்க இருக்கு அப்படின்னா 23,900 அதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா தான் ஒரு பெரிய சப்போர்ட்டே வந்து நம்ம பார்க்க முடியும். ஆனா வந்து இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா டே லோ பாத்தீங்கன்னா 23,697 வரைக்கும் போயிட்டு கரண்டா வந்து 24,028 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்து இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸா வந்து 24,300 தான். ஸோ இது வந்து ஒரு பெரிய வந்து மைனஸா நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். கரண்டா சப்போர்ட்ல வந்து இல்லை. இது வந்து நிஃப்டியோட என்ன காட்டுது அப்படின்னா 100 நாள் 100 டேஸ் மூவிங் ஆவரேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ அதுக்கு கீழே போச்சு அப்படின்னா அடுத்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ அதை கன்சல்டேட் பண்ணிட்டு மேலே வர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் அப்படின்றத வந்து நல்லாவே புரியுது.
அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா லோவர் டாப் அண்ட் பாட்டம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேரிஷ் சிக்னலுக்கு வந்து லோவர் டாப் டு லோவர், அதாவது ஒரு நாள் ஒரு லோவை வந்து க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த நாள் அந்த லோல இருந்து ஹையை வந்து க்ளோஸ் பண்ணணும். பட் ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா டிஃப்ரென்ஷியேட்டா லோ டு லோ அப்படின்றது தான் க்ளோஸ் ஆகிட்டே இருக்கு டே வைஸ்ல. அதனால தான் பேரிஷ் சிக்னல் வந்து நம்ம இதை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து ட்ரேடிங் மோர் தென் 4% வந்து பிலோ 400 டேஸ் மூவிங் ஆவரேஜில் வந்து இருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும் இந்த இடத்துல. ஸோ இது என்ன மாதிரி பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு மொமெண்டம் இண்டிகேட் ஃபுல்லாகவே வந்து செல்லிங் ப்ரெஷரில் மட்டும்தான் இருக்குது, செல்லிங் மோடில் மட்டும்தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பயங்கரமான வீக்கில் தான் மார்க்கெட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்பர்ட் வியூஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்க்ரீட் சர்ச் அப்படின்றவங்க இதில் வந்து எக்ஸ்பர்ட் வியூவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயில் அட் 115 பேரலுக்கு வந்து இப்போ அன்லக்கிலேயே வந்து ரொம்ப லாங்காக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதனால வந்து மார்க்கெட் ஷுட் பி ஃபைண்ட் ஃபுட்டிங் அப்படின்றத வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் ப்ரைஸ் வந்து ஸ்டெபிள் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளால சஸ்டெயின் பண்ண வைக்க முடியும் நம்மளோட மார்க்கெட்டை அப்படின்றத வந்து இன்க்ரீட் ரிசர்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பர்ட் கம்யூனிட்டியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் கரெக்ஷன் இஸ் எ பார்ட் ஆஃப் சைக்கிள். அதாவது மார்க்கெட் கரெக்ஷன்ன்றது கண்டிப்பாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து அது ஜியோ பொலிட்டிக்கலால் நடந்துகிட்டு இருக்கு. மேஜர் பாட்டம் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான். ஸோ ஆக்சிலரேட்டரி சென்டல் அப்படின்றத வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனலைஸ் என்ன சொல்றாங்கன்னா மார்க்கெட் டெக்ஸ்டர் இஸ் வீக் பட் ஓவர் சோல்டு 23,900 to 24,000 இஸ் ஏ கீ சப்போர்ட் ஜோன் அப்படின்றத வந்து இவங்க வந்து விளைவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான விலையை வந்து எப்படி நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படின்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் மட்டும்தான் இதுக்கான மெயின் ரீசன். ஸோ இது வந்து எப்படி வந்து நம்மளுக்கான அனலைஸ் டெக்னிக்கலாக நம்ம சொன்னாலுமே மார்க்கெட் கரெக்ஷன்ன்றது கண்டிப்பாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜியாக நம்ம எதை பற்றி நம்ம டெய்லியுமே இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஃபார் இன்வெஸ்டர் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டூ திஸ் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டினியூவாக சிப் இன்வெஸ்ட் பண்ணுறத வந்து விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா 1 year or 2 yearsக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அன்சர்டினிட்டி மார்க்கெட் வாலண்டிலைஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டினியூவாக சிப் பண்ணுறத வந்து விட்டுறாதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டிப்ஸில் வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கணும். ஃபோக்கஸ் ஆன் ஃபண்டமெண்டலாக இப்போ எவன் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்றத பார்த்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பை பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து 6 month கிராஷ் அப்படின்றத வந்து நீங்கள் யோசிச்சு வச்சுக்கிட்டே பண்ணுங்க. அதாவது உங்களோட சிப்பை ரீபேலன்ஸ் போர்ட்ஃபோலியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அவாய்ட் டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ், அதாவது இப்போதைக்கு இந்த மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததா அவாய்ட் பண்ணுறது என்னென்னு பார்ப்போம். ஸோ பேனிக் செல்லிங் வந்து பண்ணாதீங்க. அதாவது பயந்து ஐயோ இவ்வளோ குறைஞ்சிருச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி விற்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதை வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி லிவரேஜ் வந்து கொஞ்சம் எக்ஸசிவாக பண்ணாதீங்க. இக்னோர் ஜியோ பொலிட்டிக்கல்ஸ், அதாவது இப்போ நடக்கிற பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து கொஞ்ச நாள்ல சரியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க ஜியோ பொலிட்டிக்கல்ஸ் எல்லாத்தையுமே. அதே மாதிரி ஓவர் ட்ரேட் இப்போதைக்கு பண்ணாதீங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய நம்மளுக்கான ரிஸ்க்ல கொண்டு போய் விட்டுரும். சேசிங் ரேலிஸ், அதே மாதிரி டைமிங் த மார்க்கெட், இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா டைம் வரும் நம்ம வந்து இதுக்கப்புறம் போடலாம் அப்புறம் போடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு உக்காந்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நாளைக்கே வந்து ட்ரம்ப் வந்து சொல்லலாம் இந்த மாதிரி நான் வந்து ஈரானை இதுக்கப்புறம் அடிக்க போறது இல்லை, ஸோ இதோட பிரச்சனை ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அப்படின்னா மார்க்கெட் கடன் மேலே ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து மார்க்கெட் கரெக்ஷன்ன்றது வந்து நார்மல். ஸோ ஸ்ட்ராங்காக வந்து நம்மளோட டொமஸ்டிக் ஃபண்டமெண்டலாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆர்பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. காஷியஸாக இருக்கணும். ஸோ ஃபோக்கஸ் வந்து 1 to 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஹரிசாண்டலாக நீங்கள் வந்து உங்களோட எப்படி சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டை நிப்பாட்டாதீங்க. அடுத்த 7 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். ஒன்று அதில் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் தான். ஸோ மெயினாக வந்து மிடில் ஈஸ்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம 1 by 1 பார்க்கணும். ஸோ குருடாலோட ப்ரைஸ் வந்து டிஃப்ரெஷியேட் ஆகணும். ஸோ ஆனால் வந்து ப்ரைஸ் டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 125 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸை போய் தொடும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லா அனலிஸ்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கணும். அடுத்ததாக சப்போர்ட் ஹோல்ட் அட்
நிஃப்டி கரெக்டாக வந்து 23,900 அப்படின்றத வந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்து மலன்னு கீழே விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி குளோபல் மார்க்கெட் வந்து ஸ்டெபிளாக இல்லை. ஸோ ஸ்டெபிலைசேஷன் வந்து சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகும். அடுத்த லாஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்து எஃப்ஐஐஸ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ பேட்டர்ன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம வந்து ஸோ இன்னைக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன ஸ்டாக் இதுதான். அதாவது SRF 30 மார்ச் 2500 புட்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷனை தான் நான் வந்து வாங்க போகிறேன். ஸோ இது ரேஞ்ச் எங்கே வந்தால் நான் வாங்குவேன் அப்படின்னா 40 ரூபாலேருந்து 45 ரூபாய்க்கு வந்துச்சு அப்படின்னா நான் வாங்குவேன். வாங்கிட்டு இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வந்து 60 ரூபா, செகண்ட் டார்கெட் 80 ரூபா. ஸோ இந்த 2 டார்கெட் வந்து இது ரீச் பண்ணுதா அப்படின்றத வந்து நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். பட் ஆனால் இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனாக கொடுக்கல, ஜஸ்ட் நான் வாங்க போகிறத மட்டும்தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம நிஃப்டி 50யோட சார்ட் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இன்னைக்கு வந்து இந்த எல்லா சப்போர்ட்டையும் உடச்சி இது வந்து கரண்ட்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 24,005 அப்படின்ற ரேஞ்சை வந்து இது வந்து ரீச் ஆயிருக்கு. பட் ஆனால் இதோட மெயின் இது எங்கே தெரியுமா இருக்குது, ஒரு சப்போர்ட்டு 23,900 அப்படின்ற ரேஞ்சை வந்து இது வந்து ரீச் பண்ணணும். அதாவது 23,900 வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணிருச்சு, அதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான ரேலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,240 தான் அடுத்த சப்போர்ட்டே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணணும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸ் வந்து கரெக்டாக வந்து நம்ம போட்ட சப்போர்ட்டை வந்து இன்னைக்கு ரீச் ஆகிட்டு அந்த சப்போர்ட்லேருந்து ஒரு சஸ்டெயின் பண்ணியிருக்கு. ஸோ இதுவுமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் ஹெவியாக கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ரேஞ்சை வந்து இது ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 72,648 ரேஞ்சை வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை பொறுத்து தான் இது எல்லாமே நடக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்றத வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் ஆனால் சிஜி பவர்லாம் நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து இன்னைக்கு விழலை. ஸோ அதனால் வந்து சிஜி பவரை உங்களுக்கு இதுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து யாருன்னா கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஆவரேஜ் பண்ணுறதுன்னு நல்ல விஷயம். பிஎஸ்சி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரேலி கொடுத்துருந்தானுங்க. என்னதான் வந்து கீழே விழுந்திருந்தாலும் மார்க்கெட் வந்து பிஎஸ்சி வந்து நீங்கள் 2,545 பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போவுமே வந்து ஒரு லாபத்தில் இருந்திருப்பீங்க. இன்னைக்கு எம்சிஎக்ஸும் வந்து ஒரு நல்ல ஒரு ஹை வேல்யூ கொடுத்துருந்தது. அதுக்கான காரணம் வந்து குருடாயில் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ பிஎஸ்சி வந்து ஒரு ஹையை போயிட்டு இருக்கு. வாரி எனர்ஜி கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரேஞ்சு. ஸோ யார் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக பண்ணாதீங்க. உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்தது கெய்ன்ஸ் டெக்னாலஜி. ஸோ இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜியும் ஒரு நல்ல வேல்யூவில் இப்போதைக்கு அட்ராக்ஷனாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் நம்ம தாய்வானில் இருக்கிற சிப்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கிறதால இப்போ சிப் கம்பெனி எல்லாம் ஓரளவுக்கு இந்தியாவில் வந்து சஸ்டெயினாக போச்சு அப்படின்னா நல்ல ஒரு வேல்யூவேஷனுக்கு வந்து சிப் கம்பெனிஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதால நம்ம வந்து இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜியை ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சிடர்டு ஜோனில் தான் இருக்குது. கெய்ன்ஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இன்னைக்கான மார்க்கெட் நியூஸ் எப்படி இருந்தது மக்களே? ஸோ உங்களோட கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வீடியோஸை. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் என்னோட வீடியோஸ் நிறைய பேர் வியூஸ் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அது வந்து ஹெல்ப்பாக இருக்கும். நன்றி மக்களே, தேங்க்யூ.